இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாப்னர ஏன் கஸ்டமர் சூஸ் பண்ணாரு? அதுக்கப்புறமா எப்படி அவரோட இதுக்கப்புறமா எப்படி அவரு ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ ஸோ இதில் ப்ராசஸ் வந்து 2 டைப். ஒன்று மேனுவல், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக். 2மே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதில் மேனுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இப்போ வந்து பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்றபோது எனக்கு வந்து ஒரு 4 to 5 கார்ஸ் அப்படின்றபோது எனக்கு மேனுவல் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இதுவே வந்து எனக்கு பீக் டைம் போகும்போதோ இல்லை வந்து பிஸ்னஸ் பூம் ஆகும்போதோ நான் அகெயின் இதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பி மறுபடியும் ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணோம். ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து மிஷின் டேக் ஓவர் பண்ணிக்கிது. ஸோ மீன்ஸ் அது ரீஜன் ப்ராசஸ் அவங்களோட சைக்கிள் படி பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ரீஜெனரேஷன் ப்ளஸ்ஸு அதோட சைக்கிள் எல்லாமே வந்து சிஸ்டம் டேக் ஓவர் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து மேனுவல் ப்ராசஸ் வந்து எலிமினேட் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்காக ஒரு மேன் பவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டைம் ஷெட்யூல் கொடுத்து இதை வந்து ப்ராசஸ் பண்ண வைக்கிற வேலையை வந்து டோட்டலாக சிஸ்டம் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். இது ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் இதுக்காக நான் மானிட்டர் பண்ணுறதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுவே வந்து சிஸ்டம் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து டைம் கன்சப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை அப்படின்ற விஷயத்தினால இதை சூஸ் பண்ணது. வாட்டர் சாப்னர் போட்டு அந்த வாட்டரை யூஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். வாட்டர் சாஃப்ட்னரில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் எனக்கு நான் ஃபீல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து ஒரு ஒயிட் பேட்ச் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் ஆஃப்டர் ட்ரையிங். ஸோ ஒன்ஸ் நான் என்னோடய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் முடிச்சதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து உள்ளே போய்ட்டு நான் க்ளீன் பண்ணுவேன். இது கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சன்லைட்டில் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஏரியா, ஸோ ரூஃப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகிடும். ஸோ அந்த டெபாசிட் ஆகும்போது எனக்கு வந்து உள்ள க்ளீனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து டைம் எடுக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் இதுக்கு வந்து ஒரு மேன் பவரை போட்டு நான் அவரை வந்து கிளாஸுக்குன்னு பர்டிகுலராக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு எலிமினேட் பண்ணுன்றதுனால தான் நான் வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணேன். ப்ளஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாட்டரில் வந்து வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிது. ஸோ இப்போ வாட்டர் சாஃப்ட்னரில் வந்து வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகி நிற்காமல் நம்மளுக்கு இறங்கிடும். ப்ளஸ் வந்து கிளாஸோட நேச்சர் என்ன நேச்சர் இருக்கோ அந்த நேச்சர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகி இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் கெமிக்கல்ஸோ இல்லை எஃபர்ட்டோ போட்டு க்ளீன் பண்ண தேவையில்லை கிளாஸில். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு அது மெயினாக தேவைப்பட்டுச்சு. ஓகே சார், நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே இது புரிகிற மாதிரி இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸோட நீங்கள் ஃபீல் பண்ண நம்ம ஃபீட்பேக் எப்படி அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் கஸ்டமருக்கு. இப்படி அவங்களோட ப்ராசஸ் படி பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து டெஸ்ட்டு பண்ணி ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வாட்டர் சாம்பிள்ஸ் கொடுத்து தான் செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மற்ற கொட்டேஷன்லேருந்து அவங்களோட ப்ரொசீஜரு, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இது எல்லாமே ஷெட்யூல் வந்து அதுக்கப்புறம் தான் டிசைன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் தான் வாட்டரோட சாம்பிள்ஸ் தான் விஷயம். ஸோ வாட்டர் சாம்பிள்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ரொஃபைல், அதாவது நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஆர்ஓ போகிறீங்களா அப்படின்றது லேட்டராக நீங்கள் டிசைட் பண்ணுறது. அதோட கண்டென்ட் கோர் வந்து எந்த அளவுக்கு வாட்டரோட லெவல் இருக்குது, கண்டாமினேஷன் எந்த லெவலில் இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் கொடுக்குற வாட்டரோட லெவலை பொறுத்து தான், அதாவது வாட்டர் எந்த லெவலுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் பேஸ்ட் ஆன் பட்ஜெட், என்னோடய பட்ஜெட்டுக்கு சாஃப்ட்வேர் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் நிறையா அந்த டைமில் எனக்கு வந்து இப்போ வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணியிருக்கேன் நான் மாற்றி. ஸோ அதனால் எனக்கு வந்து இது சாஃப்ட்வேர் வரைக்கும் போதும், லேட்டர் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்ஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ப்ராசஸில் நான் இப்போக்கி இது போதும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். தட்ஸ் இட். ஓகே சார், கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஆர்ஓ பிளான் போடணும் அப்படின்னாலும் இப்போ இந்த இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம ஆர்ஓ பிளான் போட்டுக்கலாம். அது இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது குவாலிட்டி வைஸ் எல்லாமே போகும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாப்ட்னர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஆக மொத்தத்தில் டோட்டலாக எனக்கு என்னென்னா ப்ளூ ஸ்கை எலக்ட்ரானிக்ஸோடது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ ப்ராசஸ் படி பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து ப்ரொசீஜராக கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்ன பண்ணால் சரியாக வராது அப்படின்றத கிளியராக பிஃபோர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ளஸ் என்னோடய நீடு என்னன்றதை நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிட்டேன். எனக்கு இந்த ப்ராசஸ்க்கு தான் நான் இந்த சிஸ்டமை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதோட நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகுமா ஆகாதான்றது முன்னாடியே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணாங்க. ஓகே, எனக்கு வந்து கோஆர்டினேஷன் நல்லா பண்ணாங்க. ப்ளஸ் வந்து இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அவங்க பண்ணுவாங்க, என்னென்ன பண்ண மாட்டாங்க அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேஸில் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம்.
கண்டிப்பாங்க சார். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ, உங்களோட அ நீட் என்ன அப்படிங்கிறத கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸுமே குடுத்துருக்கோம். இது மட்டும் கிடையாது. ஃபர்தரா வந்துட்டு நீங்க எப்ப என்ன இது கேட்டாலும் கண்டிப்பா எங்க சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஹேப்பியா உங்களோட ஒர்க்க நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இவ்வளோ தூரம் எல்லாமே பண்ணி குடுத்துருக்கோம். நீங்க தாராளமா உங்க ஃபீல்டுல சந்தோஷமா வேலை பார்க்கலாம். அடுத்த ஏர்னிங்கு, அடுத்ததுல உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா போகலாம். நீங்க நல்லா பண்ணி தரக்கூடிய உங்க விஷயத்துக்கு நெறைய மக்களோட ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க் யூ ஸோ மச் சார்.